ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 2024 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் சந்திர பகவான் ராசியிலே உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. அதை விட சிறப்பான வகையில் 11ஆம் இடத்துல புதன், ராகு, சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்கள் நிறைய விஷயங்களை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தான், சும்மாவே இருக்கக்கூடாது. ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு வந்து முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கோ, ஆசை இருக்கோ, அந்த மாதிரியான காரியங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை இன்னைக்கு ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறமா லிஸ்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அளப்பரியதாக அமையுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். இந்த நல்ல தருணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ வெற்றிகரமான ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு பண லாபத்தையும் நல்ல ஒரு சூழலையும் உங்களுக்கு உருவாக்கி தருங்க. எனவே முயற்சிக்கு தவறக்கூடாது. ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வி அடைந்த காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எடுத்த காரியங்கள் உங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்க. குறிப்பாக உங்களது பிஸ்னஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ அது எல்லாமே கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத சில நபர்கள்ட்ட இருந்து கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகர்களுக்கு அதன் மூலமாக மதிப்பு மரியாதை உயரும். நிறைய பாராட்டுகள் உங்களது வேலையுடைய தன்மையின் காரணமாகவும் உங்களது வேலை தரம் காரணமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, புகழ்மிக்க ஒரு நாள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே இப்பொழுது உங்களால் வந்து செட்டில் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும். மேலும் நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்பட்ட வராக்கடன்களை கூட வசூல் செய்து கொள்ள முடியுங்க. எனவே சிறந்த ஒரு நாள், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. மாணவர்களுக்கு குறிப்பாக யோகமான ஒரு நாளுங்க. ஏன்னா அதிகமான மதிப்பெண்களை மாணவர்களை பொழுது கண்டிப்பாக பெற முடியும், சென்டம் வாங்க முடியுங்க. மேலும் நீங்கள் மேற்படிப்புக்காக வாய்ப்புகளை புதிதாக இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணமாக புதிய முயற்சிகளை இன்னைக்கு நிறைய செய்வீங்க. அந்த புதிய முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்தி கொண்டு செய்வது வழக்கத்தை விட அதிகமான நல்ல வெற்றிகளை நீங்கள் நெருங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவு கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சில விஷயங்கள் வந்து மறைமுகமான எதிர்ப்புகளாக உங்களுக்கு வந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸ்போர்ட்ஸில் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அதனால நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சொந்தமாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கலாம். எனவே எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் உங்கள் வியாபார ரீதியாக பயன்படுத்தும் போதும் நீங்கள் தொலைபேசி அல்லது இதர உபகரணங்களை பயன்படுத்தி உங்களுடைய அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் உருவாக்கி கொண்டு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதுங்க. இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் என்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் விவேகமாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உத்தியோக பணிகளை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குடும்பத்திலும் சரி, உங்கள் அலுவலக பணிகளிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தேவையில்லாத பேச்சுக்களை இந்த தினம் நீங்கள் அறவே ஒதுக்கி விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தினம் தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் குப்பை மாதிரி ஒட்டிட்டு இருக்குங்க சில சிந்தனைகள். அதன் மூலமாக நிறைய குழப்பங்களும் உருவாகலாங்க. எனவே உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் வழக்கமான வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதுதான் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு விதியை நம்பி இருக்கவே கூடாதுங்க. நீங்கள் வந்து எந்த குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி கொண்டு
உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களையும் நிறைய நீங்கள் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக ஆரோக்கியம் அழகாக மாறும். அதிர்ஷ்ட தேவதைங்கிறது ஒரு சோம்பேறிங்க. அது உங்ககிட்ட வரணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை பண்ணினா தாங்க அது வரும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதனால உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பான வகையில் உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க வந்து தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். குடும்ப உறவுகளை வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும். எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஓய்வு நேரத்தை நீங்க வந்து சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடுவது நல்லது. அதன் மூலமாக குடும்ப உறவுகள் இன்னும் சிறப்பான வகையில வலுவாக மாறுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க காதல் வாழ்க்கை. ஏன்னா நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும். இன்றைய தினம் நீங்கள் காதல் வசப்பட்டு சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய உணர்வை பெறுவீங்க. எனவே காதல் வாழ்க்கை அற்புதமான இனிமையை ஏற்படுத்தி தருவதாக அமையும். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நாளுங்க இது. இன்றைய தினம் ஓய்வு நேரம் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அந்த ஓய்வு நேரத்தை வந்து நீங்க எங்கேயாவது கோயில் களம் அல்லது மதம் சம்பந்தமான பணிகளை ஈடுபடணுங்கிற மாதிரியான ஐடியாக்களை வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு உருவானாலும் தவறு கிடையாது. ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் போயிட்டு வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் போய் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில நீங்கள் வந்து உறவையே வந்து முறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரியான சில சண்டைகள் கூட இன்னைக்கு வந்து சேரலாங்க. ஆனால் எவ்வளவு சண்டை வந்தாலும் சரிங்க, நீங்கள் ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் பொறுமையாக இருந்து இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டால் இல்லற வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு வெறுப்புணர்வு இருக்கோ அதை விட அதிகமாக அன்புணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வரும். அதனால நல்ல ஒரு புரிதல் தேவை. நீங்கள் அதுக்கான நேரத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது சின்ன சின்ன டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது புகைப்படம் எடுத்து வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் இன்றைய நாளை வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த மாதிரியான தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் கேமராலாம் வந்து கரெக்டாக மெமரி கார்டு போட்டிருக்கீங்களா, ஒர்க் ஆகுதா, சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கீங்களாங்கிறத நீங்கள் ஒரு இடைக்கு ரெண்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன பயணங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் நீங்கள் சின்ன சின்ன சண்டைகளுக்காக வந்து மனசை விட்டு போகக்கூடாதுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களால் வந்து நிறைய புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள். சின்ன சின்ன சுற்றுலா உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் போகலாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு ரெட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து புதிய முயற்சிகளில் நீங்கள் வந்து சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறத நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. வெற்றிகரமான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்களை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதுங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நீங்கள் எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டான பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் அணிந்து கொண்டு நீங்கள் விளையாடுவது நல்லது. மிருகசீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காமல் சஞ்சலமான சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து விட்டு இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் யோசித்து ஈடுபடுங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். மன நிறைவு உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.